4-5 அப்படியே உட்காந்து சாப்பிட்டுடலாம் ஹாப்பியாக. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வீட்டில் செய்கிற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டர்ஸாக இருந்தாலும் நம்ம எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி நான் காட்ட போகிறது ஒரு ஸ்பெஷல் கோலா உருண்டை. கோலா உருண்டைன்னு சொன்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது மட்டன் கோலா உருண்டை தான். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைக்காய் வச்சு இந்த சூப்பர் டேஸ்டியான கோலா உருண்டை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வாழைக்காவை வேக வச்சுக்கணும். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம குக்கரில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றிடலாம். ஸோ வாழைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன். வெயிட் வச்ச பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வாழைக்காவை வேக வச்சுக்கணும். டங் ட்விஸ்டர் மாதிரி வேகிற வரைக்கும் வாழைக்காவை வேக வச்சுக்கணும். 4 விசில் வர வரைக்கும் வாழைக்காவை வேக வைக்கணும். ஆஹா, 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிருப்பேன். கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். வாழைக்காவை எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. ஸோ வாழைக்காய்லாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ தோல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். தோல் நல்லா ஈஸியாக அப்படி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கத்தி வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நான் இப்போ மேஷர் வச்சு இதை நல்லா மேஷ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பல்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும். உள்ள லைட்டாக சூடாக இருக்குது. கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் கையிலேயே செய்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக ஹார்டாக இருக்குது. கையில் மசிக்கிறதுக்கு நான் ஒரு 2 வாட்டி மிக்சியில் போட்டு இதை பல்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு நல்ல மேஷ் ஆகணும். சரியா? கட்டி இல்லாமல் வச்சுக்கணும். இந்த மிக்ஸ்சரை ரொம்ப முக்கியம். நல்லா மசிஞ்சிருச்சு இங்கே பாருங்கள். ஸோ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு. இதோட ஒரு 8 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன பீஸ் தான், சும்மா ஒரு 4 துண்டு சின்னதாக நறுக்கி போடுறேன். ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன். இதோட 3 காஞ்ச மிளகா. ஸோ காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் வதக்கணும். ஸோ இன்றைக்கி வாழைக்காய் வச்சு நம்ம கோலா உருண்டை செய்கிறோம். பட் நான் ஆல்ரெடி வாழைக்காய் வச்சு மற்ற ரெசிபீஸ்லாம் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஃப்ரை, வறுவல்லாம் செஞ்சுருக்கேன், பொரியல், வறுவல்லாம். ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ அடுத்து இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 மூடி தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் நல்லா துருவினது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை. ஸோ அதையும் நான் இப்போ சேர்க்குறேன். ரெண்டு 3 நிமிஷம் வதங்கின பிறகு இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி அதையும் சேர்க்குறேன். ஸோ உப்பு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி சேர்த்த உடனே ரொம்பலாம் வதக்க வேண்டாம். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படி வதக்கினா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக இதை நம்ம கூல் பண்ணணும். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு. நான் மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் பல்ஸ் மோட்லேயே இதை நம்ம அரைச்சிக்கணும்.
இது வந்து ஒரே வாட்டி அரைய முடியாது. அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். அவசரப்பட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். ஸோ எல்லாமே அரைச்சாச்சு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப மையாவோ ரொம்ப பேஸ்ட்டாவோ அரைக்கக்கூடாது. ஸோ இந்த டெக்ஸ்சர் தான் நம்மளுக்கு தேவை. அரைச்ச மிக்சரை நம்ம இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைச்ச வாழைக்காவும் அரைச்ச மிக்சரும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். எப்படி சப்பாத்தி மாவு பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிக்சரை உருண்டை பிடிக்கணும். அது முன்னாடி நான் வந்து கொஞ்சமாக எண்ணெயை வந்து கையில் தடவி தான் செய்ய போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. உங்கள் கைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ மிக்ஸ்சர் எல்லாமே இந்த மாதிரி சின்னதாக பால் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்தது வறுக்கிறது தான். இப்போ அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்ற போகிறேன். ஸோ எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா சூடாக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா நம்ம பால்ஸ் போடும்போது உடனே கருகிடும். ஸோ அதனால் கிராஜுவலாக நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த கோலா உருண்டையை பேட்சாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கடாயை ரொம்ப ஓவர் க்ரௌட் பண்ணி நிறைய போட்டுற வேண்டாம். ஸோ போட்ட உடனே ஒரு 10-15 செகண்ட்ஸ் கழித்து லேசாக அது திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஜஸ்ட்டு லைட்டாக ரொம்ப கேர்ஃபுல்லாக டெலிகேட்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லேசாக திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே நல்லா குக் ஆகும். அண்டு கலரும் நல்ல ஒரு ஈவன் டோன் வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வேகும். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு இந்த கலர் வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக அழகாக பா இந்த மாதிரி சூடாக செஞ்சு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் போயிட்டே இருக்கும். இது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது ஆக்சுவலி ட்ரையல் பார்க்கும்போது அப்படி நினச்சேன், ஆஹா இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, இவ்வளோ நாள் எப்படி விட்டோன்னு எனக்கு தோணுச்சு. வாழைக்காய் வச்சு இப்படி ஒரு செம்மையான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. பாருங்கள் கலர் நல்லா ஈவனாக வந்துருச்சு. நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன். பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், வாவ் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நல்ல கலர் வந்திருக்கு, நல்ல ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். வாழைக்காய் கோலா உருண்டை சூப்பராக நம்ம செஞ்சாச்சு. இப்போ அடுத்தது இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரமாதம். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பக்கா நல்லா வெந்திருக்குள்ள, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 4-5 அப்படியே உட்காந்து சாப்பிட்டுலாம் ஹாப்பியாக. ரொம்பவே நல்லாயிருக்கு. வாழைக்காய் கோலா உருண்டை வேறு லெவலில் இருந்தது. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஏதாவது வீட்டில் ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் இல்லைன்னா யாராவது பர்த்டே, ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, ஒரு ஆனிவர்சரினா இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிஷ் நீங்கள் செஞ்சு தரலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.